بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. قال الله عز وجل: فاحكم بينهم بما أنزل الله ولا تتبع أهواءهم عما جاءك من الحق لكل جعلنا منكم شرعة ومنهاجا. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்து, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ஸலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்தொடர்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்ற நட்பிரார்த்தனைக்கு பின்னால், இங்கே எனக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. தற்காலத்திலே ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கக்கூடிய இலங்கை முஸ்லிம்களுடைய விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டங்கள், அதிலே சீர்திருத்தங்களுக்காக வேண்டி முன்வைக்கப்பட்டுள்ள முன்மொழிவுகள் என்ற தலைப்பு இங்கே தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்புக்கு நான் வருவதற்கு முன்னால் சில முன்னுரைகளை இங்கே இட்டுவிட்டு இந்த தலைப்புக்கு வரலாமே நினைக்கின்றேன். ஒரு மனிதனுக்கு சட்டம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம் ஒரு மாபெரும் நிஅமத். சட்டம் இல்லாத ஒரு சமுதாயம் சீர்கெட்ட சமுதாயமாக கருதப்படுகின்றது. அது இஸ்லாமிய சட்ட வரையறைக்குள் இருந்து நாங்கள் பார்த்தாலும் சரி, அல்லது இன்னொரு உலகளாவிய சட்ட வரையறைகள் என்று சொல்லப்படக்கூடிய வட்டத்தினுள் இருந்து நாங்கள் பார்த்தாலும் சரியே, சட்டம் என்றால் மனிதனுக்கு ஒரு நிஅமத்தாக கருதப்பட வேண்டிய ஒரு விடயம். நாங்கள் சாதாரணமாக சட்ட ஒழுங்குகளில் சிலதை நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், நாங்கள் பாதையிலே பயணம் செய்யும் பொழுது நாங்கள் எவ்வாறு பயணம் செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் எங்களுக்கு இட்டிருக்கக்கூடிய சட்டங்கள். இது ஏன் எங்களுக்கு இந்த சட்டத்தை வைத்திருக்கின்றார்கள் என்று பார்த்தால், எங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை வரக்கூடாது, பாதையிலே நாங்கள் செல்லும் பொழுது ஒழுங்கு தவறாமல் நாங்கள் செல்ல வேண்டும், மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாதவர்களாக நாங்கள் பாதையிலே செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த சட்டங்களை வைத்துள்ளார்கள். இது மனிதனுக்கு ஒரு நல்ல விடயம், அவனுடைய வாழ்க்கையிலே சிக்கல்களை குறைக்கக்கூடிய ஒரு விடயம். இதனால் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை படைத்து அவனை வெறுமனே அவனுக்கு வாழக்கூடிய பூமியாக மாத்திரம் இந்த பூமியை அல்லாஹ் தஆலா வைக்கவில்லை. இந்த பூமியை மனிதனுக்கு வாழ்வதற்கு மிகவும் சிறந்த ஒரு தலமாக அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி கொடுத்திருப்பதாக குர்ஆனிலே பல இடங்களிலே குறிப்பிடுகின்றான். தன்னை வணங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக படைத்த இந்த மனிதனை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே வெறுமனே வைக்கவில்லை, அவனுக்கு அனைத்து வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் தஆலா செய்து வைத்திருக்கின்றான். எந்த அளவுக்கு என்றால், லகத் கர்ரம்னா பனி ஆதம், நாங்கள் ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்தி அவர்களை தரைகளிலே கடல்களிலே சுமக்கக்கூடிய ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இப்படி உலகத்தை வசப்படுத்தி கொடுத்த அல்லாஹ் தஆலா இந்த தன்னுடைய அடியார்கள் வாழ்வதற்கென்று ஒரு சட்ட கோவையை அவன் மனிதனை படைத்த நாள் தொடக்கம் அல்லாஹ் தஆலா இறக்கி கொடுத்திருக்கின்றான். இந்த சட்டக்கோவை இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிகின்றன. கொள்கை என்றும் செயற்பாடுகள் என்றும் அந்த சட்டக்கோவை பெறுகின்றன. ஒரு மனிதன் கொள்ள வேண்டிய கொள்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடங்கலாக மறுமை வரைக்கும் ஒரே தியரியையே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அதே போன்று செயற்பாடுகள், ஒவ்வொரு மனித சமுதாயம் வாழக்கூடிய செயற்பாடுகள் என்று அல்லாஹ் தஆலா சட்டக்கோவைகளை இறக்கி கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் வாழுகின்றோம், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த பல கூட்டங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள் வாழ்ந்தார்கள், அதற்கு பல நபிமார்கள் வந்தார்கள், அவர்கள் அனைவரும் கொள்கையிலே ஒன்றைத்தான் சொன்னார்கள்,
ஆனால் சட்டங்களிலே அவர்களுக்கு மத்தியிலே சில வேறுபாடான சட்டங்கள் காலத்திற்கு காலம் அவர்களுக்கு அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டு கடைசியாக எப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்களோ அன்று தொடக்கம் மறுமை வரைக்கும் நிலைத்திருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சட்டக்கோவையுடைய கடைசி வேஷன், சட்டக்கோவையுடைய கடைசி திருத்தத்தை அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையிலே அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கம் நபிமார்களுக்கு சில வேளை சில மாற்றீடுகள் செயற்பாட்டு ரீதியாக வழங்கப்பட்டு கடைசியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பொழுது சில சட்டங்கள் திருத்தப்பட்டு சில சட்டங்கள் நிறைவு செய்யப்பட்டு கடைசியாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பரிபூரணம் செய்ததாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி ஹஜ்ஜிலே ஒரு ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி கடைசியாக அல்லாஹ் தஆலா முத்திரையிடுகின்றான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். இன்றைய தினம் நபிகளாருடைய கடைசி முதலும் கடைசியுமான ஹஜ் அரஃபாவிலே வைத்து அந்த ஆயத்து இறங்குகின்றது. இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூரணமாக்கி விட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி. பாருங்கள், என்னுடைய நிஅமத்தை பரிபூரணப்படுத்தி விட்டேன். மார்க்கம் என்பது ஒரு நிஅமத். வரதீது லக்கும் அல் இஸ்லாம் தீனா. இந்த பரிபூரணப்படுத்தப்பட்ட இந்த மார்க்கம் இஸ்லாம், இதை கொண்டு மாத்திரம்தான் நான் உங்களுக்கு மார்க்கமாக ஏற்றுக்கொண்டுள்ளேன். மற்ற மக்கள் மாற்றிக்கொண்ட எந்த ஒரு மார்க்கமும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத மார்க்கங்கள். இந்த மார்க்கத்தை நாங்கள் எவ்வாறு தொழ வேண்டும், எவ்வாறு ஜகாத் கொடுக்க வேண்டும், எவ்வாறு ஹஜ் செய்ய வேண்டும், எவ்வாறு மார்க்க கடமைகளை இபாதத்துகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுக்கு விலாவாரியாக சொல்லப்பட்டிருப்பதை போன்று நாங்கள் எவ்வாறு திருமணம் முடிக்க வேண்டும், எவ்வாறு திருமண பந்தத்திலிருந்து நாங்கள் பிரிய வேண்டிய நிலை ஏற்பட்டால் பிரிய வேண்டும், எவ்வாறு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பது சம்பந்தமான சட்டங்களும் சொல்லப்படாமல் இல்லை. நாங்கள் மரணித்தால் எங்களுடைய சொத்துக்கள் எவ்வாறு எங்களுடைய சந்ததிகளுக்கு பிரிந்து செல்ல வேண்டும் என்ற சட்டங்கள் சொல்லப்படாமல் இல்லை. இதையும் தாண்டி ஒழுக்க விழுமியங்கள் என்றும் பண்பாடுகள் என்றும் இஸ்லாமிய மார்க்கம் பரிபூரணப்படுத்தப்பட்ட மாற்றத்துக்கு தேவையில்லாத எந்த ஒரு காலத்துடைய மக்கள் வந்தாலும் அவர்களுக்குரிய மார்க்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சட்ட கோவையிலே அவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட இடத்திலே அந்த மார்க்கம் ஒதுக்கப்பட்டதாக இந்த சட்டக்கோவை அல்லாஹ் தஆலாவினால் கடைசி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருத்தி பரிபூர்ணப்படுத்தி கொடுக்கப்பட்டது. ஆகவே இந்த சட்டத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் என்று சொன்னால் இந்த சட்டத்தை தான் அவர்கள் பின்பற்ற வேண்டும், சக்தி இருக்கக்கூடிய நிலையிலே. சக்தி இல்லாவிட்டால் அல்லாஹ் தஆலா சக்திக்கு மேற்பட்ட அடிப்படையிலே ஒரு மனித சமுதாயத்தையோ ஒரு தனிநபரையே அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பது கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாற்றுக்கு தற்பொழுது வருவோம். இலங்கை முஸ்லிம்கள் ஆரம்ப காலத்திலே அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லித் தந்த பள்ளியுடைய தலைவர்கள் மௌலவிமார், அதே போன்று மார்க்க அறிஞர்கள் தலைவர்களாக யாரு கருதப்பட்டார்களோ அவர்கள் சொல்லக்கூடிய விடயத்தை மார்க்கமாக அவர்கள் ஏற்று நடந்தார்கள். இந்த தருணத்திலே சில வேளை கொள்கை ரீதியாகவும் சில சறுகல்கள் ஏற்பட்டன. இதே போன்று சட்ட ரீதியாகவும் சில சறுகல்கள் ஏற்பட்டன. மார்க்க அறிவுடைய எழுச்சி இல்லாத ஒரு காலம், சென்ற நூற்றாண்டு அதற்கு முந்தைய நூற்றாண்டு என்று நாங்கள் பார்த்தால் இந்த எழுச்சி இல்லாத காலம். குறிப்பாக இந்தியா, அதே போன்று தென்னிந்தியா, குறிப்பாக அங்கிருந்து வந்த இஸ்லாமிய கலைகளை படித்துக் கொண்டு வந்தவர்கள் மூலமாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் வழிநடத்தப்பட்டது. அவர்களுக்கென்று இந்த இலங்கையிலே தனியாக அரசாங்கத்தால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சட்ட நகல் அவர்களிடத்திலே இருக்கவில்லை. இப்படி இருந்த காலம் 1800களில் வாழ்ந்த இஸ்லாமிய ஆளுமைகளால் உணரப்பட்டது. எங்களுடைய மக்களை ஒரு சட்டத்துக்கு கீழ் நாங்கள் கொண்டு வர வேண்டும், அல்லாஹ் தஆலா இறங்கிய ஷரீஅத் சட்டத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, குறிப்பாக அவருடைய வாழ்க்கையிலே முக்கியமான தருணங்களிலே அவர்கள் திருமணம் செய்யும் பொழுது, அவர்கள் விவாகரத்து பெறும் பொழுது, அதே போன்று அவர்கள் மரணித்தால் அவர்களுடைய சொத்துக்களை பங்கீடு செய்யும் பொழுது, அல்லது அவர்கள் தர்மமாக சில சொத்துக்களை வக்ஃபாக அவர்கள் கொடுத்தால் அதை பேணி பாதுகாப்பதற்காக வேண்டி என்று ஒரு சட்டக்கோவைகள் தயார் பண்ணப்பட்டு அது பல
மக்கள் வாழக்கூடிய, பல சமூகங்கள் வாழக்கூடிய, பல மதத்தவர்கள் வாழக்கூடிய இந்த சிறிய இலங்கை நாட்டிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டமாக அது மாற்றப்பட்டு முஸ்லிம்களுக்கு பின்பற்றுவதிலே எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல், எந்த விதமான சஞ்சலப்புகளும் இல்லாமல் அவர்கள் பின்பற்றக்கூடிய அளவுக்கு ஆக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முனைப்பு 1800களிலே எடுக்கப்பட்டது. இதிலே குறிப்பாக கண்டியிலே இருந்த அறிஞர் சித்திலப்பை அவர்கள், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும், இவர்கள் முன்னின்று குறிப்பாக இந்த விவாகரத்து சட்டத்தை ஒழுங்காக ஒரு கோவைக்கு கொண்டு வந்து இஸ்லாம் எப்படி கூறுகின்றதோ அதை அப்படியே ஒரு நகலாக வடித்தெடுத்து அதை சபைக்கு, முஸ்லிம்களுடைய சபைகளுக்கு, முஸ்லிம்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற முயற்சி நடந்தது. இப்படி இந்த முயற்சி முதலாவதாக 1884 வருடம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி கண்டியிலே நடந்த ஒரு கூட்டத்திலே அறிஞர் சித்திலப்பையுடைய தலைமையிலே இந்த முன்மொழியப்பட்டன. அதற்கு பின்னால் அது 1885 வருடம் இலங்கை நாட்டுடைய கெசட் ஒபிஷியல் வர்த்தமானியிலே இப்படி முஸ்லிம்களுக்கென்று ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயம் வெளிவந்தது. அதற்கு பின்னால் முஸ்லிம்கள் இந்த சட்டத்தை வைத்து யாருக்கெல்லாம் இந்த சட்டக்கோவை சென்றடைந்ததோ அதை வைத்து அவர்கள் முடியுமான அளவு அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். அதனால் தான் தற்காலத்திலே நாங்கள் முஸ்லிம் ரெஜிஸ்ட்ரார் என்று நாங்கள் பதிவாளர்கள் இருப்பதை போன்று அந்த காலத்திலே 1800களிலே, அதே போன்று 1950க்கு முன்னால் பள்ளி வாயில்களிலே ஒரு பெரிய ஏடு இருக்கும். தற்பொழுது இருக்கக்கூடியவர்கள் அந்த காலத்தை எத்தியவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். பள்ளிவாயல், ஊரிலே இருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாயலிலே ஒரு ஏடு இருக்கும். 1929க்கு முன் ரெஜிஸ்டர் ஆனவர்கள் சில வேளை இந்த ஏட்டிலே அவர்களுடைய பதிவை காணலாம். அந்த ஏட்டுக்கு சொல்வார்கள் கடுத்தம் என்று சொல்வார்கள். கடுத்தம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு லெஜர், ஒரு ஏடு ஊருடைய பள்ளி வாயிலே இருக்கு. அதில் தான் இந்த ஊருடைய இன்னார், இந்த ஊரிலே வசித்த இன்னாருடைய மகளை திருமணம் செய்திருக்கின்றார் என்ற அந்த அனைத்து தரவுகளும் அதிலே சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இந்த முஸ்லிம்களுடைய அந்த பதிவு பின்பற்றப்பட்டு வந்தது. இப்படி இருக்கும் பொழுது சுமார் 1951 வருடம் உயர் நீதிமன்ற நீதியரசர் MD அக்பருடைய தலைமையிலே இந்த சட்ட நகல்கள் ஒரு சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டமாக மாற்றப்பட வேண்டும், பாராளுமன்றத்திலே பதியப்பட வேண்டும் என்ற நோக்கிலே ஒரு குழு நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த விடயம் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அவர்கள் அவசரமாக அந்த வேலையை முடித்து 1951 வருடமே பாராளுமன்றத்திலே 13வது இலக்க சட்டமாக முஸ்லிம்களுடைய விவாகரத்து சட்டம் பதியப்பட்டது. எப்பொழுது 1951 வருடம் 13ஆம் இலக்க சட்டமாக பாராளுமன்றத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு முஸ்லிம் தனியார் சட்டத்துக்கு கீழால் இது பதியப்பட்டது. இந்த பதிவுக்கு முன்னால் முஸ்லிம்களுக்கென்று தனியார் சட்டம் ஒன்று இருக்கின்றது. 1931 வருடம் 1931 வருடம் 10வது இலக்க பாராளுமன்ற அல்லது அந்த காலத்திலே இருந்த சட்டசபை இலக்க சட்டத்தின் ஊடாக முஸ்லிம்களுடைய பாக பிரிவினை, சொத்து பங்கீடு இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்ற சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இலங்கையிலே. இரண்டாவது முஸ்லிம் தனியார் சட்டமாக 1951 வருடம் முஸ்லிம்களுடைய விவாகரத்து சட்டம் பாராளுமன்றத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கு பின்னால் முஸ்லிம் தனியார் சட்டத்துடைய 3வது அங்கமாக இருக்கக்கூடிய வக்ஃபு சட்டங்கள், தற்பொழுது பள்ளி வாயில்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வக்ஃபுடைய சொத்துக்கள் அல்லது ஒரு மனிதர் வக்ஃபு செய்த சொத்துக்கள், அதை எவ்வாறு பராமரிக்க வேண்டும், அதற்கென்று ஒரு சபை உருவாக்கப்பட வேண்டும் சம்பந்தமான சட்டங்கள் 1956 வருடம் 51ஆம் இலக்க சட்டமாக பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த 3 முப்பெரும் பிரிவுகளின் மூலமாக முஸ்லிம்கள் தனியார் சட்டத்தை பின்பற்றிக் கொண்டு வருகின்றார்கள். இந்த சட்டம் முஸ்லிம் தனியார் சட்டத்திலே இந்த விவாகரத்து சம்பந்தமான இந்த சட்டங்கள் பதியப்பட்ட நாள் தொடக்கம் காலத்துக்கு காலம் இதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கின்றனவா என்று மீளாய்வு செய்வதற்காக வேண்டியும்,
ஏதாவது சட்டங்கள் விடுபட்டிருக்கின்றனவா என்று மீளாய்வு செய்வதற்காக வேண்டியும், ஏதாவது காலத்துக்கு ஏற்ற அடிப்படையிலே திருத்தங்கள் செய்ய முடியுமா என்று மீளாய்வு செய்வதற்காக வேண்டியும் பல குழுக்கள் இலங்கையிலே நியமிக்கப்பட்டுள்ளன. அதிலே குறிப்பாக 3 பிரதான குழுக்கள் நியமிக்கப்பட்டன. 1951 இதுவரைக்கும் 3 பிரதான குழுக்கள் நியமிக்கப்பட்டன. முதலாவது குழு 1973 வருடம் கலாநிதி எம்இசட் ஃபாரூக்குடைய தலைமையிலே 10 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு 1973 வருடம் இந்த சட்டக்கோவை மீளாய்வு செய்வதற்காக வேண்டி நியமிக்கப்பட்டது. அதே பெரும் இஸ்லாமிய ஆளுமைகள், இலங்கையுடைய முஸ்லிம் தலைவர்கள் அங்கம் வகித்திருந்தார்கள். சர் ராசிக் ஃபரீத், அதே போன்று கலாநிதி MCM கலீல், அதே போன்று ஜனாப் MAM ஹுசைன் போன்ற பெரும் இஸ்லாமிய தலைவர்கள் உள்ளடங்கலாக 10 பேர் கொண்ட அந்த குழு 73 வருடம் நியமிக்கப்பட்டது. அந்த குழு சில சிபாரிசுகளை செய்தது. பெரிய சிபாரிசுகளை செய்யாமல் சில சிபாரிசுகளை செய்தது. குறிப்பாக அவர்களுடைய அனைத்து ஆலோசனைகளும் எவ்வாறு இருந்தன என்று சொன்னால், இதர ஆலோசனைகள் சில திருத்தங்கள் இருந்தாலும் குறிப்பாக இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகார ரீதியான திருத்தங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதாவது நாங்கள் ஒபிஷியல் விடயங்களை நாங்கள் செய்யும் பொழுது அதிகாரம் சம்பந்தப்பட்ட, நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விடயங்களிலே முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய நிர்வாக சிக்கல்கள் நீக்கப்பட வேண்டும். அதுதான் அதிகமாக திருத்தப்பட வேண்டியவைகளாக இருக்கின்றன என்ற முன்மொழியப்பட்டது. மார்க்க ரீதியான திருத்தங்கள் குறைவு என்ற விடயமும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே வேளையிலே இலங்கையுடைய பொது சட்டத்துக்கு ஒப்பாக சில விடயங்களை திருத்திக் கொள்ளலாம் மார்க்கத்துக்கு முரணில்லாத வகையிலே என்ற விடயமும் அங்கே முன்மொழியப்பட்டது. உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்னால் இலங்கையுடைய இந்த சட்டங்களுடைய சில சுருக்கத்தை நான் தற்பொழுது இடையிலே உங்களுக்கு சொல்லுகின்றேன். அதாவது இலங்கையிலே பொது சட்டம் என்று ஒன்று இருக்கின்றது. அடுத்தது முஸ்லிம்களுக்காக வேண்டி முஸ்லிம் தனியார் சட்டம் என்றொன்று இருக்கின்றது. அதேவேளை தமிழர்களுக்காக வேண்டி முஸ்லிம்களுக்கு தனியார் சட்டம் இருப்பதை போன்று தேச வளமை சட்டம் என்றொன்று தமிழர்களுக்கு இருக்கின்றது. அவர்களும் பொது சட்டத்தை விட்டுவிட்டு தேச வளமை சட்டத்தின்படி அவர்களுடைய வாழ்க்கையிலே விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். அதே போன்று சிங்களவர்களுக்கும் குறிப்பாக கண்டி மாநகரத்திலே அதை சூழ உள்ளவர்களுக்கு கண்டிய சட்டம் என்ற சட்டம் அவர்களுக்கு பிரத்யேகமாக இருக்கின்றது. இப்படி இருக்கும் பொழுது இந்த மற்ற சட்டங்களிலே ஏற்படுத்தப்படாத சில திருத்தங்கள் இஸ்லாமிய சட்டத்திலே மாத்திரம் ஏற்படுத்துவதற்கு இஸ்லாமிய சமுதாயம் முனைந்தது என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய சட்டங்களை மீளாய்வு செய்வதற்காக வேண்டி அவர்கள் முனைந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு நல்ல செய்தி இங்கே எங்களுக்கு கிடைக்கின்றது. இப்படி இருக்கும் பொழுது இந்த 73 வருடம் நியமிக்கப்பட்ட இந்த எம்இசட் ஃபாரூக் கலாநிதி அவர்களுடைய தலைமையிலே நியமிக்கப்பட்ட இந்த குழு சில முன்மொழிவுகளை முன்மொழிந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட முன்மொழிவுகளாக சட்டத்திலே மாற்றத்துக்கு எடுக்கப்படவில்லை. அதற்கு பின்னால் 1990 வருடம் 1990 வருடம் கலாநிதி AMM ஷிஹாப்தீன் அவர்களுடைய தலைமையிலே 14 பேர் கொண்ட இன்னொரு குழு இந்த முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தை மீளாய்வு செய்வதற்காக வேண்டி அங்கே நியமிக்கப்பட்டது. இதிலே தற்போது இருக்கக்கூடிய பெரும் வழக்கறிஞர்கள், அதாவது குறிப்பாக வழக்கறிஞர் ஃபாயிஸ் முஸ்தபா, அதே போன்று வழக்கறிஞர் ஷிபிலா அசீஸ், அதே போன்று கலாநிதி சுக்ரி உட்பட இன்னொரு பெரும் இஸ்லாமிய ஆளுமைகள் அந்த குழுவிலும் அங்கம் வகித்தார்கள். இவர்களும் வந்து பல முன்மொழிவுகளை, பல திருத்தங்களை செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் முன்வைத்தார்கள். அதிலும் அவர்கள் குறிப்பிட்ட முக்கியமான விடயங்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய காது நீதிமன்றங்களிலே இருக்கக்கூடிய அசௌகரியங்கள், அதனுடைய தராதரத்தை உயர்த்த வேண்டும், அதிலே இருக்கக்கூடிய வசதிகளை அதிகரிக்க வேண்டும், காதிமார்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரங்களை கூட்ட வேண்டும், அல்லது அதிலே நெறிப்படுத்தல்களை செய்ய வேண்டும் என்ற விடயங்கள் தான் அதிகமாக இருந்தனவே தவிர மார்க்க சட்டங்களிலே கை வைக்க வேண்டும் என்ற ஒரு திருப்பம் அவர்களிடத்திலும் இருக்கவில்லை. இப்படி இந்த மீளாய்வு செய்வதற்கான இந்த குழுக்கள் காலத்துக்கு காலம் வந்து கடைசியாக இன்றிலிருந்து சுமார் 9 வருடங்களுக்கு முன்னால் 2009 வருடம் ஒரு குழு நியமிக்கப்படுகின்றது. மீளாய்வு செய்வதற்காக வேண்டி அன்றிருந்த நீதி அமைச்சர்
கௌரவ மிலிந்த மொரகொட அவர்களுடைய சிபாரிசின் பேரில் 17 நபர்களை கொண்ட ஒரு குழு அங்கே நியமிக்கப்படுகின்றது. இந்த முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தை மீளாய்வு செய்து ஒரு அறிக்கையை சமர்ப்பித்து திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கிலே அங்கே அந்த குழு நியமிக்கப்படுகின்றது. இந்த குழுவிலே 17 அங்கத்தவர்களிலே 2 உயர் நீதிமன்ற, இலங்கையுடைய அரசாங்கத்தின் உயர் நீதிமன்ற நீதி அரசர்கள் 2, அதே போன்று மாவட்ட ரீதியான நீதி அரசர்கள் 2, அதே போன்று அந்த அமைச்சுடைய கௌரவ செயலாளர், அதே போன்று காதி நீதிமன்றங்களுடைய தலைவர், அதே போன்று 2 ஆண் வழக்கறிஞர்கள், அதே போன்று 3 இஸ்லாமிய உலமாக்கள், ஸ்காலர்ஸ், இஸ்லாமிய அறிஞர்கள் 3 பேர், அத்துடன் சேர்த்து 6 பெண்கள் அடங்கலாக, இந்த 6 பெண்களிலே 4 பெண்கள் வழக்கறிஞர்கள் அடங்கலாக அனைத்தும் 17 நபர்களை கொண்ட ஒரு குழு 2009ஆம் ஆண்டு நியமிக்கப்படுகின்றது. இந்த முஸ்லிம் விவாகரத்து சட்டத்திலே இருக்கக்கூடிய திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கில் இந்த குழு இதற்கு முன்னால் இருந்த 2 குழுக்களுடைய மீள்பரிசீலனை செய்யப்பட்ட கருத்துக்களை எடுத்து ஆராய்ந்து இன்னும் சில ஆய்வுகளை மேற்கொண்டு பல கூட்டங்களை நடத்தி இருக்கின்றது. அவர்கள் நடத்திய கூட்டங்கள் 2009ஆம் ஆண்டு தொடக்கம் 2016ஆம் ஆண்டு வரைக்கும் அவர்கள் 16 கூட்டங்களை தான் நடத்தி இருக்கின்றார்கள். இதனால் தான் இவ்வளவு காலம் இந்த 2009 நியமிக்கப்பட்ட இந்த குழு இன்று வரைக்கும் அந்த அவர்களுடைய அறிக்கையை ஒருமுகப்படுத்தி கொடுக்கவில்லை என்பதற்கு, ஏன் இவ்வளவு காலம் அவர்களுக்கு எடுத்தது என்பதற்கு, அவர்களுக்கு கூட்டங்களை போட்டுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. சில வேளை நாட்டுடைய யுத்த சூழல்கள் இருந்திருக்கலாம், அல்லது யுத்தத்துக்கு பின்னான சில இக்கட்டான சூழல்கள் நாட்டிலே இருந்திருக்கலாம் என்ற கோணத்திலே 2009 தொடக்கம் 16 வரைக்கும் 16 கூட்டங்களை மாத்திரம் அவர்கள் போட்டிருக்கின்றார்கள். அதிலும் 2012ஆம் ஆண்டிலிருந்து 2015ஆம் ஆண்டு வரைக்கும் அவர்கள் எந்த கூட்டத்தையும் அவர்கள் போட்டது கிடையாது. இப்படி இருக்க இந்த விடயத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். 2 குழுக்கள் போடப்பட்டு எந்த விதமான மாற்றீடுகளும் கொண்டு வரப்படவில்லை. இந்த குழுவும் அப்படி மாற்றீடுகள் கொண்டு வரப்படாத குழுவாக மாறக்கூடாது என்பதற்காக வேண்டி எப்படியாவது ஒரு திருத்த அறிக்கையை முன்வைக்க வேண்டும் என்ற உத்வேகம் அந்த குழுவிலே இருந்தது. இப்படி இருக்கும் பொழுது 2016ஆம் ஆண்டு தாண்டியதன் பின்னால் இந்த முயற்சி சூடு பிடிக்கின்றது. 2016க்கும் 17க்கும் இடைப்பட்ட ஒரு வருட காலத்துக்குள் மாத்திரம் சுமார் 13 கூட்டங்கள் இந்த குழு நடந்தேறியுள்ளது. எத்தனை? ஒரு வருட காலத்திலே மாத்திரம் அவசரமாக அறிக்கையை முன்வைக்க வேண்டும் என்ற நோக்கிலே 13 கூட்டங்கள் நடந்தேறியுள்ளது. இந்த 13 கூட்டங்களுக்கு மேலாக 6 இதர கூட்டங்கள் முஸ்லிம் தலைவர்களுடன், மார்க்க அறிஞர்களுடன், முஸ்லிம் கலாசாலைகளிலே என்றெல்லாம் பல மார்க்க கூட்டங்கள், ஃபத்வா குழுவான கூட்டம் என்று விடயங்களை படிப்பதற்காக வேண்டியும் தெளிவு பெறுவதற்காக வேண்டியும் நடந்தேறியுள்ளது. இப்படி இருக்கும் பொழுது இந்த குழுவிலே 17 பேர் கொண்ட இந்த குழுவிலே அங்கத்தவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய ஷரியத்தை பேணி பாதுகாத்தவர்களாகத்தான் நாங்கள் மாற்றீடுகளை முன்வைக்க வேண்டும் என்ற கருத்துடைய இஸ்லாமிய உலமாக்கள் சார்ந்த ஒரு கூட்டமும், இல்லை காலத்துக்கு ஏற்ற அடிப்படையிலே மார்க்க சட்டத்திலே நாங்கள் சில ஷாத்தான கவுளுகள், ஷாத்தான கூற்றுக்கள், அரிதான இஸ்லாமிய உலமாக்களுடைய கூற்றுக்களை மையமாக வைத்து இஸ்லாமிய முஸ்லிம்களுக்கு, இலங்கை முஸ்லிம்களுக்கு தேவையான சட்டத்திலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், அது ஷரியத்துடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட ராஜிஹான கூற்றுக்கு மாற்றமாக இருந்தாலும் சரியே என்று சொல்ல வாதத்தை முன்வைத்த ஒரு கூட்டமுமாக அவர்களுடைய சிந்தனா போங்கு 2 பக்கமாக பயணிக்க ஆரம்பித்தது. சென்ற வருடம் 2017ஆவது வருடம் இப்படி 2 பக்கமாக பயணிக்க ஆரம்பித்தது. இதிலே முக்கியமான விடயம் என்னவென்றால், எந்த குழுவிலே ஆண்கள் அதிகமாகவும், குறிப்பாக உலமாக்கள் 3 இந்த குழுவிலே இருக்கக்கூடிய 3 இஸ்லாமிய அறிஞர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களும், அதே போன்று பெரும் வழக்கறிஞர்களும் இருந்த இந்த குழு மார்க்க சட்டத்திலே நாங்கள் கை வைக்க கூடாது, எந்த ஒரு சட்டத்தை நாங்கள் திருத்தினாலும் அது அல்லாஹ் தஆலா இறக்கிய, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டமாக்கிய அந்த சட்டத்திலே ஓட்டை போடுவதாக இருக்கக்கூடாது என்பதிலே தெளிவாக இருந்தார்கள்.
ஆனால் மற்ற குழு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இந்த விவாகரத்து இந்த சமாச்சாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே அது நேரடியாக சட்டத்துக்கு முரணாக இருந்தாலும் சரியே மாற்றம் கொண்டு வரப்படத்தான் வேண்டும் என்ற வாதத்தை முன்வைத்தார்கள். இப்படி பயணிக்கும் பொழுது உலமாக்கள் எவ்வளவுதான் அந்த அங்கத்தவர்களுக்கு எடுத்து கூறியும் அவர்களுக்கு அது எடுபடவில்லை. இரண்டாவது குழுவிலே பெண்ணிலைவாதிகளுடைய ஒரு ஆதிக்கம் இருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் அதிலே இருக்கக்கூடிய குழுவிலே 9 பேரிலே 8 பேர் தான் ஒபிஷியலானவர்கள். அந்த 8 பேரிலே 6 நபர்கள் பெண்கள். அந்த குழுவுடைய 6 நபர்கள் பெண்கள். மற்ற குழுவிலே அனைவரும் ஆண்கள் உலமாக்கள், ஒரே ஒரு பெண்மணி. இப்படி இருக்க அந்த உலமாக்கள் பெண்களுடைய உரிமைகளை அவர்கள் மழுங்கடிக்கவும் இல்லை, இஸ்லாத்தையும் பாதுகாத்து இந்த சட்டத்தை மாற்றுவோம் என்று கூறினார்கள். அவர்கள் இல்லை, பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்க வேண்டும், அது இஸ்லாமிய சட்டத்துக்கு புறம்பாக இருந்தாலும் சரியே என்பது அவர்களுக்கு கவலையாக இருக்கவில்லை. இப்படி இருக்கும் பொழுது அந்த குழு 17 பேரும் சேர்ந்து நீதி அமைச்சுக்கு ஒரு அறிக்கையை வழங்க வேண்டிய சந்தர்ப்பத்திலே இரண்டாவது குழு, பெண்களை அதிகமாக கொண்ட குழு, நீதி அமைச்சுக்கு அவர்களுடைய அறிக்கையை தன்னிச்சையாக ஒப்படைத்து விட்டார்கள். அதற்கு பின்னால் இந்த உலமாக்கள் சேர்ந்த இந்த வழக்கறிஞர்கள் ஆண்களை அதிகமாக கொண்டு குழு அவர்களுடைய ஷரியத்துக்கு முரணில்லாத அறிக்கையை நீதி அமைச்சுக்கு இரண்டாவது அறிக்கையாக முன்வைக்க வேண்டிய ஒரு தர்ம சங்கடத்திற்கு உள்ளானார்கள். 17 பேரும் சேர்ந்து ஒரு அறிக்கையை கொடுக்க வேண்டிய சமயத்திலே 2 அறிக்கைகள் இலங்கை அரசாங்கத்துடைய நீதி அமைச்சுக்கு சென்றடைந்திருக்கின்றன. இதனால் தான் தற்காலத்திலே இந்த 2 அறிக்கைகள் போனதன் காரணத்தினால் தான் இந்த விடயம் பேச்சு பொருளாக மாறி எங்களுடைய இந்த இஜ்திமாவிலும் இது இன்று பேச்சு பொருளாக வந்திருக்கின்றது. இந்த 2 குழுக்களுக்கு மத்தியிலே நாங்கள் எந்த குழுவுடைய ரிப்போர்ட்டை அறிக்கையை நாங்கள் அழுத்தமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், எதற்கு எங்களுடைய வாய்ஸை நாங்கள் கொடுக்க வேண்டும், எதற்கு நாங்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் முடிவெடுத்துக் கொள்வதற்காக வேண்டிதான் இந்த தலைப்பு இங்கே இடப்பட்டிருக்கின்றது. இந்த 2 திருத்தங்களிலும் 2 ரிப்போர்ட்டுகளிலும் இருக்கக்கூடிய குறிப்பாக கருத்து வேறுபாடுடைய முன்மொழிவுகளை மாத்திரம் நான் இங்கே பதிவதற்கும் அந்த பதிவின் போது சில மார்க்க விடயங்களை உங்களுக்கு நான் முன்வைப்பதற்கும் நான் இங்கே கடமைப்பட்டுள்ளேன். முதலாவதாக தற்பொழுது விவாக சட்டத்திலே இருப்பதுதான் உங்கள் அனைவருக்கும் தெரியும். ரெஜிஸ்டரிலே நீங்கள் கையொப்பமிட்டு இருப்பீர்கள், திருமணம் முடித்தவர்கள். அதே இருப்பதுதான் கணவனுடைய கையொப்பம் முக்கியம், அதே போன்று வலிகாரருடைய கையொப்பம் முக்கியம், அதே போன்று சாட்சியினுடைய கையொப்பம் இருக்கும், திருமண சடங்கை நடத்தி வைத்த மார்க்க சம்பந்தப்பட்டவருடைய கையொப்பம், அதே போன்று பதிவாளருடைய கையொப்பம் இருக்கு. பெண்ணுடைய கையொப்பம் அங்கே காணப்படுவது கிடையாது, மனைவியுடைய கையொப்பம் அங்கே காணப்படுவது கிடையாது. இந்த குழுவும் இதற்கு முன்னால் உருவாக்கப்பட்ட மீள் பரிசீலனை குழுக்களும் பெண்ணுடைய கையொப்பத்தையும் சேர்த்தால் நல்லம் என்ற விடயத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இது இன்ஷா அல்லாஹ் திருத்தம் கொண்டு வரப்பட்டால் திருத்தி அமைக்கப்படக்கூடிய ஒரு திருத்தமாக இருக்கும். பெண்ணுடைய கையொப்பத்துக்கும் அங்கே அந்த பதிவிலே ஒரு இடம் இருக்கும். இதுல இஸ்லாத்துக்கு முரண் கிடையாது. ஆனால் 2 குழுக்களுக்கு இடையிலே என்ன முரண்பாடு இதிலே என்று சொன்னால், இரண்டாவது குழு, அதாவது ஷரியத்தை மிகவும் நோட்டமிடாத குழு, இந்த பெண்ணுடைய கையொப்பம் திருமணம் செல்லுபடியாகுவதற்கு கட்டாயமான நிபந்தனை என்று விதிக்கின்றது. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பெண்ணுடைய கையொப்பம் இந்த திருமணம் செல்லுபடியாகுவதற்கு மார்க்கத்திலே செல்லுபடியானவைகள் இருக்கின்றன, செல்லுபடி அற்றவைகள் இருக்கின்றன. சஹீஹ் என்று சொல்வார்கள் செல்லுபடியானதற்கு, பாத்தில் என்று சொல்வார்கள் செல்லுபடி ஆகாதவைகளுக்கு. திருமணம் என்று சொன்னால் அந்த பெயரே செல்லுபடியான திருமணம் என்பதை காட்டுகின்றது. திருமணம் செல்லுபடியாகாவிட்டால் நாங்கள் திருமணத்திற்கு திருமணம் என்று சொல்ல மாட்டோம், மாறாக அதிலே ஏற்படக்கூடிய உறவுக்கு நாங்கள் விபச்சாரம் என்று நாங்கள் சொல்லுவோம். இப்படி இருக்கும் பொழுது ஷரியத்துக்கு ஒப்பான குழு சொல்லுகின்றது, பெண்ணுடைய கையொப்பத்தை நாங்கள் இடுவோம், ஆனால் அது நிபந்தனை கிடையாது, அது இல்லாமலும் திருமணம் திருமணமாக செல்லுபடியாகும். மற்ற குழு சொல்லுகின்றது இல்லை, பெண்ணுடைய கையொப்பம் இல்லாவிட்டால் திருமணம் பாத்தில் என்று முடிவெடுக்க வேண்டும்,
சட்டம் இயற்ற வேண்டும் என்று கூறுகின்றது. இந்த சட்டத்தை எங்களுக்கு சொல்ல முடியாது. நாங்கள் சஹீஹ் என்று சொல்வதும் பாத்தில் என்று சொல்வதும் எங்களுடைய கஷ்டங்களுக்கு ஏற்ப நாங்கள் சட்டங்களை இயற்றிக்கொள்ள முடியாது. முஸ்லிம்களுக்கான சட்டங்களை இயற்றக்கூடியவர் யார்? அல்லாஹ் தஆலாவுடைய சட்டம் தான் எங்களுக்கு சட்டமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா பாத்திலாக்காத ஒரு திருமணத்தை நாங்கள் பாத்திலாக்க முடியாது என்பதுதான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதிலே இன்னொரு முக்கியமான விடயம், தலைப்பிடப்பட்டு சொல்லப்படாவிட்டாலும் இதே தலைப்புக்கு கீழால் வரக்கூடிய விடயம் வலியுடைய கையொப்பம், வலிகாரருடைய கையொப்பம். தற்பொழுது அமலிலே இருக்கக்கூடிய சட்டத்தின் பிரகாரம் இஸ்லாமிய உலமாக்களிலே ஏகோபித்த முடிவென்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லது அதிகமான உலமாக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு சட்டம் தான் இஸ்லாமிய திருமணம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருமணமாக மாற வேண்டும் என்று சொன்னால் வலியுடைய அனுமதி கட்டாயம் தேவை. அதற்கான ஆதாரங்களை நாங்கள் பார்ப்போம். வலி என்று சொல்லப்படக்கூடிய தந்தை அல்லது சகோதரன் அல்லது இன்னொரு ஆண் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் பெண்ணுக்கு திருமணம் முடிப்பதற்கு அனுமதி வழங்காவிட்டால் அந்த திருமணம் செல்லுபடி அற்ற திருமணம் இஸ்லாமிய ஷரியத்துடைய பார்வையிலே. அது கணவனும் ஏற்றுக்கொண்டு, கணவனுடைய குடும்பத்தாரும் ஏற்றுக்கொண்டு, மனைவியும் ஏற்றுக்கொண்டு, மனைவியுடைய குடும்பத்தாரும் ஏற்றுக்கொண்டு, ஊரார் அனைவரும் அங்கே சாட்சியாக இருந்தாலும் வலியுடைய அனுமதி அங்கே இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் அந்த திருமணம் திருமணம் அல்ல, மாறாக அது பாத்திலான ஒரு விடயம் என்று இஸ்லாமிய ஷரியத் சொல்லுகின்றது. ஆனால் இந்த இரண்டாவது குழு, பெண்களை அதிகமாக கொண்ட இந்த குழு, மனைவியுடைய கையொப்பம் இல்லாவிட்டால் திருமணத்தை பாத்தில் என்று அறிவிக்க வேண்டும் என்று சொன்ன குழு, வலியுடைய கையொப்பம் இல்லாவிட்டாலும் திருமணம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செல்லுபடியான திருமணமாக மாறும் என்ற வாதத்தை முன்வைக்கின்றது. இது இஸ்லாமிய ஷரியத்துக்கு முரணான விடயம். இந்த மாற்றீடு எங்களுக்கு தேவையில்லை, அது முஸ்லிம் தனியார் சட்டமாகவும் கொள்ளப்பட மாட்டாது. இவர்கள் இதை சொல்லுவதற்கு சில அறிஞர்கள் என்று பட்டியல் படுத்தப்பட்ட சிலருடைய பத்துவாக்களை இவர்கள் முன்வைக்கின்றார்கள். ஷார்தான கவுல்கள் அனைத்திலும் இருக்கும், அதாவது அரிதான சில பத்துவாக்கள் இருக்கும். இந்த பத்துவாக்களை முன்வைத்து அவர்கள் இதற்கு சட்டம் இயற்ற பார்க்கின்றார்கள். நாங்கள் பார்த்தால் இமாம் அபூ ஹனீஃபாவுடைய கருத்து வலி தேவை இல்லை என்ற ஒரு கருத்து அவரை தொட்டும் பதிவாகி இருக்கின்றது. இமாம் அபூ ஹனீஃபா அவர்களை தொட்டு, அவர்களுடைய மாணவர் அபு யூசுப் என்று சொல்லப்படக்கூடிய அறிஞரை தொட்டு வலி தேவை இல்லை என்ற கருத்து பதிவாகியுள்ளது. அதேவேளை அந்த அபு யூசுப் என்ற மாணவரை தொற்று வலி தேவை என்ற இன்னொரு கருத்தும் பதிவாகியுள்ளது. இவர்களை தவிர இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், அதற்கு முன்னால் இமாம் மாலிக், இமாம் சுஃபியான் இப்னு உயைனா போன்ற இன்னொரு அனைத்து, இமாம் புகாரி உட்பட அனைவரும் வலி தேவை என்ற கருத்தை அங்கே முன்வைத்திருக்கின்றார்கள். வலியுடைய அனுமதி இல்லாத திருமணம் பாத்திலான திருமணம் என்ற விடயத்தையும் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். இதற்கு இந்த அபூ ஹனீஃபா இமாமுடைய கருத்தை மாத்திரம் எடுத்து இதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம், அதற்கு ஏற்ப நாங்கள் சட்டத்தை மாற்றிக்கொள்வோம். ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் விரும்பினால் அவர்கள் இருவரும் பதிவிலே கையொப்பத்தை இட்டு அந்த திருமணத்தை செல்லுபடியான திருமணமாக நாங்கள் ஆக்கிவிடுவோம், வலியுடைய அனுமதி தேவையில்லை என்று வைக்கக்கூடிய வாதம் எங்களுடைய பார்வையிலே, அதே போன்று இந்த உலமாக்களை கொண்ட முதலாவது குழுவுடைய பார்வையிலே இஸ்லாமிய ஷரியத்துக்கு முரணான வாதம். அதனுடைய சில ஆதாரங்களை நான் இங்கே முன்வைக்கின்றேன். சிலர் இந்த இமாம் அபூ ஹனீஃபாவுடைய கருத்தை எடுத்து இன்னொரு தூரத்தில் இருக்கக்கூடிய சில ஆதாரங்களை முன்வைத்து சில அறிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களும் இதற்கு இன்று துணை நிற்கின்றார்கள் என்பதற்காக வேண்டி சில ஆதாரங்களை நான் இங்கே பதிகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூத், திர்மிதி, இப்னு மாஜா, இப்னு ஹிப்பான், ஹாக்கிம், அதே போன்று முஸ்னத் அஹ்மத் என்று சொல்லப்படக்கூடிய கிரந்தங்களிலே பதியப்பட்டுள்ளது. இதற்கு அநேகமான உலமாக்கள் இது சஹீஹான ஹதீஸ் என்று சட்டம் கொடுத்துள்ளார்கள். அதிலே நபி அவர்கள் சொல்லக்கூடிய வாசகம், ஐயுமா இம்ரஅத்தின் நகஹத் பிகைரி இத்னி வலியிஹா, எவளாவது ஒரு பெண் அந்த பெண்ணுடைய வலியுடைய அனுமதி இல்லாமல் திருமணம் செய்தால், அடுத்த வார்த்தை பிரயோகத்தை நன்றாக செவிமடுத்துக் கொள்ளுங்கள். எவளாவது ஒரு பெண் வலியுடைய அனுமதி இன்றி திருமணம் செய்தால் ஃபனிகாஹுஹா, அந்த பெண்ணுடைய அந்த திருமணம் பாத்தில். ஃபனிகாஹுஹா பாத்தில்.
இன்னொரு அறிவிப்பிலே நபி அவர்கள் 3 முறை சொன்னார்கள் இந்த கடைசி வேர்டை, ஃபனிகாஹுஹா பாத்தில், ஃபனிகாஹுஹா பாத்தில், ஃபனிகாஹுஹா பாத்தில் என்பதாக சொன்னார்கள். மாற்று கருத்துக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய அறிஞர்கள் இந்த ஹதீஸிலே குறைவுபடி இருக்கின்றது என்று கஷ்டப்பட்டு சில நோய்களை கண்டுபிடித்து இதை அவர்கள் மறுக்க முனைகின்றார்கள். ஆனால் இது உலமாக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. நான் தெளிவாக வரக்கூடிய இந்த ஆதாரங்களை சொல்லிவிட்டு குர்ஆனை மறுக்க முடியாதல்லவா? குர்ஆனை மறுக்க முடியுமா? குர்ஆனிலே மறுக்க முடியாது. அதற்கு நாங்கள் பின்னர் வருவோம். அடுத்ததாக இமாம் புகாரி அவர்கள் ஏன் இந்த ஹதீஸை அறிவிக்கவில்லை என்ற ஒரு கருத்தையும் மக்களுக்கு காட்டி மக்களுடைய இந்த மூளையை செலவை செய்கின்றார்கள். இது சஹீஹான ஹதீஸாக இருந்தால் இமாம் புகாரி அறிவித்திருப்பார்கள் என்ற ஒரு விடயத்தை முன்வைக்கின்றார்கள். இமாம் புகாரி அனைத்து சஹீஹான ஹதீஸ்களையும் அறிவிக்கவில்லை. அவர்களுக்கு அறிவிப்பதற்கு அந்த புத்தகத்திலே இடமும் இல்லை. அவர்களுடைய நிபந்தனை ஹதீஸ் அறிவிப்பிலே மிகவும் இறுக்கமானது. அவர்கள் நிபந்தனை போட்டிருக்கின்றார்கள் இமாம் புகாரி அவர்கள். இந்த நிபந்தனைகளை தாண்டிய ஹதீஸ்களை மாத்திரம்தான் நான் என்னுடைய புத்தகத்திலே பதிவேன் என்பது அவர்களுடைய நிபந்தனை. அதனால் இந்த ஹதீஸை ஏன் பதியவில்லை, இந்த ஹதீஸை ஏன் பதியவில்லை என்று எங்களுக்கு கேட்க முடியாது. இமாம் புகாரி அவர்கள் மாத்திரமல்ல, ஹதீஸுக்கு சஹீஹ் என்ற சட்டத்தை கொடுக்கக்கூடியவர்கள் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது பார்ப்போம் இமாம் புகாரி அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், அவர்களுடைய கருத்து என்ன என்பதை நாங்கள் பார்த்தால், இமாம் புகாரி அவருடைய கிரந்தத்திலே கிதாபுன் நிக்காஹ் என்ற பாடம் இருக்கின்றது, திருமணம் சம்பந்தமான பாடம் இருக்கின்றது. அதிலே இமாம் புகாரி அவர்களுக்கு இந்த ஹதீஸ் அவர்களுடைய நிபந்தனைக்கு வராததன் காரணத்தினால் இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய சட்டத்தையாவது நான் பதிந்து வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பாடம் இட்டிருக்கின்றார்கள். என்ன பாடம்? பாபு மன் கால லா நிகாஹ இல்லா பிவலி, வலி இல்லாமல் திருமணம் நடைபெறாது என்று சொல்லப்பட்ட பாடம் என்பதாக ஒரு பாடம் இட்டிருக்கின்றார்கள். ஹதீஸ் கலை படித்தவர்களுக்கு தெரியும், இமாம் புகாரியுடைய ஃபிக்ஹ் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய மார்க்க சட்டம் அவர்கள் தன்னுடைய கிரந்தத்திலே போடக்கூடிய பாடங்களின் வாயிலாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஹதீஸ் கலை படித்தவர்களுக்கு தெரியும். சொல்வார்கள் ஃபிக்ஹுல் புகாரி ஃபீ தராஜுமிஹி, புகாரியுடைய அந்த மார்க்க சட்ட கருத்துக்களை தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் புகாரியுடைய அந்த பாடத்துடைய தலைப்புகளுக்கு நீங்கள் செல்லுங்கள் என்பதாக சொல்வார்கள். இங்கே இமாம் புகாரி அவர்கள் இந்த தலைப்பை போட்டு 2-3 குர்ஆன் வசனங்களை போட்டுள்ளார்கள். ஹதீஸ் அவர்களுக்கு நிபந்தனைக்கு வரவில்லை. 2-3 குர்ஆன் வசனங்களை போட்டு இந்த குர்ஆன் வசனங்கள் வலி இல்லாமல் திருமணம் செய்ய முடியாது என்பதை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது என்பதை அவர்கள் கூறுகின்றார்கள். இதனால் தான் இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் இமாம் புகாரியுடைய கிரந்தத்துக்கு மிகவும் விளக்க உரை எழுதிய இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்கின்றார்கள், புகாரியுடைய நிபந்தனைக்கு இந்த ஹதீஸ் உடன்படவில்லை என்பதன் காரணத்தினால் இமாம் புகாரி அவர்கள் வேறு ஹதீஸ்களை, வேறு ஆயத்துகளை, ஆதாரங்களை போட்டு இந்த கருத்தை நிறுவியுள்ளார்கள் என்பதாக இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் தன்னுடைய விளக்க உரையிலே குறிப்பிடுவதை பார்க்கலாம். அங்கே இமாம் புகாரி அவர்கள் போட்ட ஆயத், ஃபலா தஅதுலூஹுன்ன, நீங்கள் அந்த பெண்களை தடுக்க வேண்டாம் என்று சம்பந்தமான இந்த வார்த்தை மாத்திரம்தான் இருக்கின்றது. எங்கே இந்த வார்த்தை குர்ஆனிலே இருக்கின்றது என்று பார்த்து, இந்த குர்ஆனுடைய இந்த வார்த்தை இறக்கப்பட்ட சபபு நுசூல், ஏன் இந்த வார்த்தை இறங்கியது என்பதும் புகாரியிலேயே பதிவாகி இருக்கின்றது. அதிலே அந்த ஃபலா தஅதுலூஹுன்ன என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், இதா தல்லக்துமுன் வ இதா தல்லக்துமுன் நிஸாஅ, நீங்கள் பெண்களை தலாக்கு சொல்லி ஃபபலக்ன அஜலஹுன்ன, அவர்கள் இத்தாவை முடித்து விட்டால் திரும்பவும் அந்த கணவர்கள், ஒரு முறை தலாக் சொன்ன கணவர் இத்தாவுக்கு பின்னால் அவர் அந்த திருமண பந்தம் அறிந்துவிடும், விவாகரத்து பெற்றவராக கருதப்படுவார். ஆனால் 3 முறை அவர் தலாக்கு சொல்லும் வரைக்கும் அந்த முதலாவது கணவருக்கு மீண்டும் என்ன செய்யலாம், திருமணம் பேசி அந்த பெண்ணை திருமணம் பேசி செல்லலாம் என்பது இஸ்லாமிய சட்டம். இப்படி இருக்கும்போது அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், நீங்கள் தலாக் சொல்ல பெண்கள் இத்தா முடிந்து விட்டால் அவர்கள் தங்களுடைய கணவர்களை மணமுடித்துக் கொள்வதற்கு நீங்கள் தடையாக இருக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா பெண்ணுடைய பொறுப்புதாரிகளுக்கு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். தடையாக இருக்க வேண்டாம் என்று யாருக்கு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான்? பெண்ணுடைய பொறுப்புதாரிகளுக்கு. ஏன் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான் என்று சொன்னால், பெண்ணுடைய பொறுப்புதாரிகளான வலிமார்களுடைய கையிலே அல்லாஹ் தஆலா அதிகாரத்தை கொடுத்துள்ளான். அதனால் தான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சட்டம் போடுகின்றான், நீங்கள் அநியாயமாக தடை செய்ய வேண்டாம்.
அவர்களுக்கு அதிகாரம் இல்லாவிட்டால் அல்லாஹ் தஆலா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அதிகாரம் இல்லை, ஏன் நீங்கள் தலையிடுகின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்டிருக்கலாம். அல்லாஹ் தஆலா சொன்னது நீங்கள் தடை செய்ய வேண்டாம். இந்த ஆயத் இறங்கிய சபபு நுசூலை நாங்கள் பார்த்தால் இன்னும் அது எங்களுக்கு தெளிவாக அமையும். ஹசன் கூறுகின்றார்கள், மாக்கி இப்னு யஸார் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி சொன்னதாக கூறுகின்றார்கள். இந்த வசனம் மாக்கில் இப்னு யஸார் என்ற சஹாபியுடைய சம்பவத்தில் தான் இறங்கியது. சொன்னார்கள், ஜவ்வஜ்து உக்தன் லீ மின் ரஜுலின், நான் என்னுடைய சகோதரியை நான் இன்னொரு ஆடவருக்கு திருமணம் முடித்து கொடுத்தேன். வழிதான் முடித்து கொடுக்க வேண்டும். திருமணம் முடித்து கொடுத்தேன். அப்படி திருமணம் முடித்து கொடுத்து அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை வந்து அவர்கள் தலாக் சொல்லி பிரிந்து விட்டார்கள். பிரிந்து அந்த பெண்ணுடைய இத்தா காலமும் முடிந்து விட்டது. அப்படி என்றால் கணவன் மனைவி என்ற அந்த தொடர்பு அறுபட்டு விட்டது. அதற்கு பின்னால் திரும்பவும் அந்த ஆடவர் திருமணம் பேசி வருகின்றார். வந்த வேளையிலே இந்த மாக்கில் இப்னு யஸார் சொல்லுகின்றார், ஜவ்வஜ்துக, நான் என்னுடைய சகோதரியை உனக்கு திருமணம் செய்து தந்தேன். வ ஃபரஸ்துக வ அக்ரம்துக், உனக்கு படிக்கை எல்லாம் தயார் பண்ணி தந்து உன்னை நான் கண்ணியப்படுத்தினேன். நீ அதையெல்லாம் துஷ்பிரயோகம் செய்துவிட்டு அவளை தலாக் சொல்லிவிட்டாய். மீண்டும் அந்த பெண்ணை திருமணம் பேசியா வருகின்றாய். சும்ம ஜிஅத தக்துபுஹா லா வல்லாஹி லா தஊது இலைக அபதா, உனக்கு அந்த பெண் திரும்பி வரவே மாட்டாள் என்பதாக சத்தியம் செய்கின்றார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயம் அவர்களுக்கு வந்து இந்த குர்ஆன் வசனம் இறங்குகின்றது. எப்படி? அதிலே சொல்லப்படுகின்றது ஒரு முக்கியமான விடயம், வகானத்தில் மர்அத்து துரீது அன் தர்ஜிஅ இலைஹி. எப்படி? அந்த பெண் அந்த ஆடவரிடம் திரும்பி செல்வதற்கு விருப்பம் கொண்டவளாக இருந்தால், இங்கே குறிப்பிடப்படுவதை போன்று பெண்ணுடைய அனுமதி இருந்தது, ஆனால் வலியுடைய அனுமதி இருக்கவில்லை. அதனால் தான் அல்லாஹ் தஆலா நீங்கள் அனுமதி வழங்குங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சட்டத்தை இயற்றினான். அதே போல நாங்கள் குர்ஆனை பார்த்தால் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், ஆண்களுக்கு குறிப்பிடுகின்றான், நீங்கள் முஷ்ரிக்கான பெண்களை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ஆண்களுக்கு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், ஆண்களுக்கு சொல்கின்றான், வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத், முஷ்ரிக்கான பெண்களை ஆண்களே நீங்களாகவே திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். பெண்களுக்கு சொல்லும் பொழுது வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன, அதுவும் ஆண்களை பார்த்து தான் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், ஆண்களே உங்களுடைய பெண்களை முஷ்ரிக்கான ஆண்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். பெண்களுக்கு திருமணம் தாங்களாகவே முடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் வலா துன்கிஹ்ன, பெண்களே நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா கூறியிருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படி கூறவில்லை. ஏன் கூறவில்லை என்றால், திருமணத்தை தானாகவே முடித்துக் கொள்ளக்கூடிய உரிமை அல்லாஹ் தஆலா பெண்ணுக்கு வைத்தது கிடையாது. ஏனென்றால் பெண் பல சுலோகங்களுக்கு சில வேளை விலை போகக்கூடியவள். அனைத்து பெண்களும் புத்தி கூர்மையான பெண்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களை ஏமாற்றி அவர்களிலே குளிர்காயக்கூடிய ஆண்கள் இருப்பார்கள் என்பதன் காரணத்தினால் அதற்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியமும் தராதரமும் ஒரு ஆணுக்குத்தான் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா இப்படி கூறுகின்றான். இப்படி இன்னொரு குர்ஆன் ஆயத்திலும் அல்லாஹ் தஆலா அடிமை பெண்களை ஆண்களே நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். அடுத்ததாக லா நிக்காஹ இல்லா பி வலி, வலி இல்லாமல் நிக்காஹ் செல்லுபடியாகாது என்ற வார்த்தையிலே ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. அதிலே அறிவிப்பாளர் தொடரிலே சில வேளை குளறுபடிகள் இருந்தாலும் மற்ற ஹதீஸ்களுடைய உதவியுடன் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸாகத்தான் இருக்கின்றது. இந்த நல்ல இந்த ரூபத்திலே பார்க்கக்கூடியவர்களுடைய பார்வையிலே இப்படி நாங்கள் பார்க்கும்போது இது முக்கியமான விடயம். வலியுடைய அனுமதி இல்லாமல் திருமணம் செல்லுபடியாகும் என்ற ஒரு கூட்டமும், இல்லை மார்க்க அடிப்படையிலே வலியுடைய அனுமதி கட்டாயம் தேவை என்ற ஒரு கூட்டமும் இருக்கின்றது. இதை நாங்கள் எது மார்க்கத்துக்கு ஒப்பானது என்பதை நாங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து நேரம் முடிய போகின்றது. நான் இன்னொரு விடயத்தை மாத்திரம் நான் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். பலதார மனம் என்று சொல்லப்படக்கூடிய விடயம், பலதார மனம் என்று சொல்லப்படக்கூடிய விடயம் இது ஆண்களால் துஷ்பிரயோகம் செய்யப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த சட்டத்திலே இதற்கு முன்னால் வந்த முன்மொழிவுகளிலும் சில இறுக்கமான சட்டங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. ஆண்கள் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. ஏனென்றால் முதலாவது திருமணம் மாத்திரம்தான் இலங்கை சட்டப்படி பதியப்பட்ட திருமணமாக இருக்கும். இரண்டாவது திருமணம் ஒரு ஆடவர் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் இலங்கை சட்டத்தின்படி அவர் காதி நீதிமன்றத்துக்கு சென்று காதியாரிடம் அவர் அனுமதியை பெற வேண்டும். காதியார் எப்பொழுது அனுமதி வழங்குவார் என்று சொன்னால், முதலாவது மனைவியுடைய அனுமதியின் பேரில் தான் அவர் அனுமதி கடிதத்தை அவர் இஷ்யூ பண்ணுவார்.
அப்படி அனுமதி கடிதம் இஷ்யூ பண்ணப்பட்டால் இரண்டாவது திருமணத்தையும் பதிவு திருமணமாக எங்களுக்கு பதிவு செய்து கொள்ள முடியும். இது அல்லாஹ்வுடைய நிஅமத் இலங்கையிலும் கூட. ஆனால் எந்த திருமணம் பதிவு செய்யப்படாத திருமணமாக இருக்கின்றதோ, ஒரு சபையிலே வலி இருந்து ஷாஹித் இருந்து மஹர் கொடுக்கப்பட்டு அனைத்து நிபந்தனைகளும் பரிபூரணப்படுத்தப்பட்டு பதிவு மாத்திரம் பேப்பரிலே பதிவு மாத்திரம் இல்லாத திருமணங்கள் இஸ்லாமிய பார்வையிலே திருமணமா அல்லது பாத்திலான திருமணமா? இஸ்லாமிய பார்வையிலே திருமணங்கள். ஏனென்றால் அதிலே வலி இருக்கின்றார், சாட்சி இருக்கின்றார், மஹர் இருக்கின்றது, அனைத்து ஷரத்துகளும் பேணப்பட்டுள்ளது, பதிவு மாத்திரம் இல்லை. ஆனால் இது திருமணங்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருமணங்கள் இஸ்லாமிய பார்வையிலே. முதலாவது குழு உலமாக்களுடைய குழு சொல்கின்றது, கட்டாயப்படுத்தப்பட வேண்டும் பதிவுக்காக வேண்டி 2 மாதங்கள் நாங்கள் சலுகை அவனுக்கு கொடுத்து கணவன் 2 மாதத்துக்குள் நாங்கள் பதிய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவோம். அவன் பதியாவிட்டால் அவன் பதியப்படாத குற்றத்துக்காக வேண்டி தண்டனை கூட அனுமதிக்கப்படலாம், அவனுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் திருமணத்தை மாத்திரம் பாத்தில் என்று சொல்லி நீங்கள் பிரித்துவிட வேண்டாம். இஸ்லாமிய பார்வையிலே கணவன் மனைவி இருவரை நீங்கள் பிரித்த குற்றத்துக்கு ஆளாவீர்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இரண்டாவது குழு அவர்களுடைய வாதம், பதியப்படாத அனைத்து திருமணங்களும் திருமணங்கள் கிடையாது, அனைத்து திருமணங்களும் பாத்திலான செல்லுபடி அற்ற திருமணங்களாக வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இதை நாங்கள் பார்க்கும் பொழுது பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தான் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த மும்மொழிவிலே பாதகம் இருக்கின்றது. சில ஆடவர்கள் என்ன செய்வார்கள், நான் வாரக்கிழமை 15 கொள்றேன் என்று சொல்லி என்ன செய்வார்கள், திருமணம் முடித்து விடுவார்கள். சட்டம் வந்து விட்டதா, பதிவில்லாத திருமணங்கள் திருமணம் இல்லையே, ஒரு வாரம் வாழ்ந்து விட்டு விட்டு செல்வார்கள். நாங்க தவறி வாழ்ந்துட்டோம், வெரி சாரி, இது திருமணம் இல்லை என்று விட்டு செல்வார்கள். அதன் மூலமாக பிறந்த குழந்தைகள் எந்த விதமான அனாதரவற்ற குழந்தைகளாக அவர்கள் இருப்பார்கள். இதனால் இஸ்லாமிய ஷரியத்தின்படி நிபந்தனைகள் பரிபூரணப்படுத்தப்பட்ட மஜ்லிஸிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருமணம் தான், அது பதியப்பட வேண்டும், பதியாவிட்டால் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பது நல்ல மாற்றங்கள். ஆனால் பதியப்படாவிட்டால் செல்லுபடி அற்ற திருமணமாக அது லிஸ்ட் பண்ணப்பட வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத வாதமாக இருக்கின்றது. இதைத்தால் இந்த 17 பேர்களிலே இருக்கக்கூடிய 9 பேர், குறிப்பாக உலமாக்களை கொண்டவர்கள் முன்மொழிந்து இதை வலியுறுத்துகின்றார்கள். அதே போன்று இன்னொரு விடயம், இன்னொரு முக்கியமான விடயம், அதாவது பெண்கள் காதிகளாக நியமிக்கப்பட வேண்டும். இதுவரை நான் முடித்துக் கொள்கின்றேன், இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றன. பெண்கள் காதிகளாக நியமிக்கப்பட வேண்டும் என்று இந்த பெண்களை அதிகமாக கொண்ட குழு வாதிடுகின்றது. தற்பொழுது ரெஜிஸ்ட்ரார்கள் அனைவரும் ஆண்கள், அப்படியா இல்லையா? அதே போன்று காதிமார் அனைவரும் ஆண்கள். இது சட்டத்திலே வரையறை செய்யப்பட்டுள்ளது, இலங்கை தனியார் முஸ்லிம் சட்டத்திலே. ஆனால் இந்த குழு சொல்லுகின்றது, பதிவாளர்களாக பெண்களும் அதே போன்று காதிமார்களாக பெண்களும் வருவதற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். இதை நாங்கள் பார்க்கும் பொழுது இஸ்லாமிய ஷரியத்திற்கு இந்த காதிமார்கள் பெண்களாக நியமிக்கப்படுவது முரண்படுகின்றது. எப்படி என்றால், இதனால் இந்த முதலாவது குழு சொல்லுகின்றது, காதிமார்களாக பெண்கள் நியமிக்கப்பட முடியாது, குறிப்பாக இலங்கையிலே. ஏனென்றால் ஒரு பெண்ணுக்கு வலி இல்லை என்று வைத்துக் கொள்வோம், வலி இல்லை, சில வேளை இஸ்லாத்துக்கு வந்த பெண்ணாக இருப்பால் அல்லது ஆண்கள் அனாதரவற்ற பெண்ணாக இருப்பால், வலி இல்லை என்று வைத்துக் கொண்டால் இஸ்லாமிய சட்டம், நான் ஆரம்பத்திலே சொன்ன ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அதே ஹதீஸுடைய பின்பக்கம், அஸ்ஸுல்தானு அதிகாரமுள்ள தலைவர், வலியு மன் லா வலியல, யாருக்கு வலி இல்லையோ அவருக்கு வலியாக அந்த அதிகாரமுள்ள தலைவர் இருப்பார், சுல்தான் அரசர் இருப்பார் என்பதாக ஹதீஸ் சொல்லுகின்றது. அரசர் இல்லாவிட்டால் இலங்கையிலே இஸ்லாமிய அரசாட்சி இல்லை என்பதனால் இதற்கு மிகவும் இந்த விடயத்தை டீல் பண்ணக்கூடிய தலைவர் காதி என்ற அடிப்படையிலே தற்பொழுது வலி இல்லாத பெண்களுக்கு யார் வழி வழங்குகின்றார்கள்? காதிதான் வழி வழங்குவார். காதிதான் வலி இல்லாத பெண்களுக்கு தற்பொழுது வழி வழங்குவார். நாங்கள் பெண்களை காதிகளாக நாங்கள் நியமித்தால் பெண்களே இன்னொரு பெண்ணுக்கு, பெண்ணை பொறுத்தவரை நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம், தனக்கே என்ன செய்ய முடியாது, திருமணம் செய்து கொள்ள முடியாது. இன்னொரு பெண்ணுக்கு எவ்வாறு வழியாக நின்று அந்த பெண் திருமணம் முடித்து வைப்பால், இது நடைமுறை சிக்கல்களை ஏற்படுத்தும். பெண் இன்னொரு பெண்ணுக்கு வழிகாரராக இருக்க முடியாது என்பதனால் பெண்கள் காதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்த உலமாக்க தேவையில்லை, அது முடியாது என்று முதலாவது குழுவும் இல்லை, அப்படி நியமிக்கப்பட வேண்டும் என்று இரண்டாவது குழுவும் சொல்கின்றது. இந்த முதலாவது குழு இதற்கு ஒரு பிரதி உபகாரத்தை, அதாவது பிரதி ஒரு முடிவை கொடுத்துள்ளது. அதாவது காதிமார்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஜூரி சபையிலே பெண்களுடைய அதிகாரத்தை நாங்கள் கூட்டலாம்.
அதாவது காதிமார்களுக்கு முடிவெடுப்பதற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஜூரி சபைகள் என்று இருக்கின்றது. அதிலே பெண்களுடைய அங்கத்துவத்தை நாங்கள் அதிகரித்து அவர்களுக்கு அந்த பெண்களை விசாரித்து பெண்களை விசாரித்து அவர்கள் முடிவெடுத்து நல்ல முடிவை காதிமார்களுக்கு கொடுத்து கடைசி ரிப்போர்ட் ஆணுடைய வாயால் அவருடைய கையொப்பத்துடன் வெளிவர வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய ஷரியத்திற்கு முரணில்லாத விடயம் என்பதை இங்கே வலியுறுத்துவதையும் நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக இங்கே பல விடயங்கள் இருந்தாலும் கடைசியாக ஒரு விடயத்தை நான் கூறி முடிக்கின்றேன். நான் ஆரம்பத்திலே கூறியதை போன்று நாங்கள் இஸ்லாமிய நாடு இல்லாத அனைத்து மதங்களும் பின்பற்ற முடியுமான சுதந்திரமான ஒரு நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக எங்களுடைய மூதாதையினர் எங்களுக்கென்ற ஒரு நியமத்தாக இந்த சட்டக்கோவையை அழகாக வடித்தெடுத்து எங்களுக்கு முன்வைத்திருக்கின்றார்கள். இதிலே திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் காதிமார்கள் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும் என்ற திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். தற்போது இருக்கக்கூடிய காதிமார் சில வேளை மார்க்க அறிவு இல்லாதவர்கள். காதிமார்கள் கட்டாயம் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்க அறிவு போதிக்கப்படக்கூடிய பல்கலைக்கழகத்திலே தரமான சான்றிதழை பெற்றவர்கள் என்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தால் அது நல்ல திருத்தம். அது இங்கே முன்மொழியப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட திருத்தங்களை கொண்டு வந்து இந்த நியமத்தை இன்னும் நியமத்தாக நாங்கள் கருத வேண்டுமே அல்லாமல் இருக்கக்கூடிய நியமத்தை நாங்கள் இழந்து முஸ்லிம்களை இஸ்லாமிய சட்டத்திலிருந்து தூரமாக்கக்கூடிய சிந்தனைகளை முன்மொழிகளை நாங்கள் முன்மொழியக்கூடாது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் இப்ராஹீமிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் பொழுது சொல்லுகின்றான், அலம் தர இலல்லதீன பத்தலு நிஅமத்தல்லாஹி குஃப்ரன் வ அஹல்லு கௌமஹும் தாரல் பவார். நபியை நீர் பார்க்கவில்லையா? பத்ர் யுத்தம் சம்பந்தமான ஒரு ஆயத். நபியை நீர் பார்க்கவில்லையா? அல்லாஹ்வுடைய நியமத்துகளை மாற்றி அதை நிராகரிப்பாக மாற்றிய ஒரு சமுதாயத்தை நீ பார்க்கவில்லையா? அவர்கள் நரகத்துக்கு அவர்களை கொண்டு செல்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அப்படிப்பட்ட சமுதாயமாக அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். நாங்கள் மாற்றங்களை முன்மொழிகின்றோம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இஸ்லாமிய ஷரியத்துக்கு முரணாக நாங்கள் இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்திலே குறிப்பிடுகின்றான், ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிபூக ஃபீமா ஷஜர பைனஹும். நபியே, உன்னை பின்பற்றக்கூடிய இந்த மூமின்கள் உன்னுடைய சட்டத்தை அவர்களுடைய சட்டமாக அவர்கள் ஏற்று பின்பற்றாத வரை அவர்கள் மூமின்களாக இருக்க முடியாது. அவர்களுடைய ஈமான் பரிபூரணமான ஈமானாக இருக்க முடியாது. அதனால் இந்த மாற்றங்கள் வெறுமனே எங்களுடைய விவாகரத்து சம்பந்தமான சட்டங்கள் மாத்திரம் கிடையாது. இது எங்களுடைய ஈமானுடன் சம்பந்தப்பட்ட விடயம். நாங்கள் பரிபூரணமான ஈமானை கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நபியுடைய சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எந்த சட்டங்களை எங்களுக்கு எடுத்து தந்தார்களோ அதை பின்பற்றுவதற்காக வேண்டிதான் எங்களுடைய மூதாதையினர் முஸ்லிம் தனியார் சட்டம் என்பதை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தார்கள். அதிலே நாங்கள் நல்ல ஆரோக்கியமான நிர்வாக ரீதியான திருத்தங்களை நாங்கள் மேற்கொண்டு ஷரியத்தை அப்படியே நாங்கள் பாதுகாத்து எங்களுடைய தனித்துவத்தை இந்த மண்ணிலே தொடர்ந்தும் பாதுகாப்பதற்கு நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும். யார் இங்கே சான்றோர்களாக இருக்கின்றார்களோ, அதே போன்று மூத்தவர்களாக இருக்கின்றார்களோ, சபை தலைவர்களாக இருக்கின்றார்களோ, அவர்கள் அரசாங்கத்திற்கு நீதி அமைச்சுக்கு அவர்கள் முன்மொழிய வேண்டும். உலமாக்கள் கொடுத்த குறிப்பாக FM குரூப் ஃபாயிஸ் முஸ்தபா வழக்கறிஞர் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய FM குரூப் கொடுத்த அந்த முடிவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும். அதே போன்று இந்த மாநாட்டுடைய ஒரு சிபாரிசாகவும் அதை நாங்கள் இந்த கூறியிருக்கக்கூடிய மக்கள் நீதி அமைச்சுக்கும் இலங்கையுடைய கௌரவ ஜனாதிபதிக்கும் நாங்கள் வேண்டுகோளை இந்த இடத்திலே நாங்கள் முன்வைக்கின்றோம். ஃபாயிஸ் முஸ்தபா வழக்கறிஞர் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய உலமாக்கள் அங்கம் வகிக்கக்கூடிய அந்த குழு கொடுத்த அந்த அறிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த திருத்தங்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், எங்களுடைய சட்டத்தை பாதுகாத்து தாருங்கள் என்ற வேண்டுகோளை நாங்கள் முடித்து இங்கே ஒரு பேச்சுக்கு வாய்ப்பளித்த அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன்.